வணக்கம். இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. வணக்கம். இன்றைய ராசி பலன் நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் மீண்டும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். முதலில் இன்றைய நாள் பற்றி தெரிந்து கொள்ளலாம். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நல்ல நாளாக இறைவனை பிரார்த்திக்கிறேன். குரோதி வருடம் தை மாதம் 21ஆம் நாள் திங்கட்கிழமை 3/2/2025 வளர்பிறை பஞ்சமி திதி காலை 10:12 வரை, ரேவதி நட்சத்திரம் காலை 2:30 மணி வரை, சித்த யோகம் இன்று சுப முகூர்த்த நாள், சஷ்டி விரதம், சமநோக்கு நாள் என்று நல்ல நேரம் காலை 6:30 7:30 வரை, மாலை 5:30 6 மணி வரை, கௌரி நல்ல நேரம் காலை 9:30 10:30 வரை, மாலை 7:30 8:30 வரை, ராகு காலம் காலை 7:30 9:30 வரை, குளிகை காலம் 1:30 3 மணி வரை, சந்திராஷ்டமம் பூரம் உத்திரம் நட்சத்திரங்களுக்கு ராசி சிம்மம், சந்திரன் மீனத்தில் வந்திருக்கிறார். மேசராசி. இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு சந்திரன் 12இல் அமர்ந்திருக்கிறார். இரவு உங்கள் ராசிக்குள்ளேயே சஞ்சரிக்கிறார். இன்றைய நாள் தேக சௌக்கியம் மேம்படும், வாகன யோகம் உண்டாகும், பெரியோர்களின் ஆசி உண்டாகும், மன திருப்தி பணவரவு உண்டாகும், உடல் ஒளி பெறும், பல பயணங்கள் ஏற்படும், சாஸ்திரங்களில் ஆராய்ச்சியும் தேர்ச்சியும் உண்டாகும், புத்திசாதுரியம் வாக்குவன்மை உண்டாகும், தரமான உணவு வகைகள் கிடைக்கும், குடும்ப சுகத்தில் திருப்தி ஏற்படும், புத்தாடை அணிகலன்களை அணிந்து மகிழ்வீர்கள், ஜீவன தொழில்கள் மூலமாக வருவாய் அதிகரிக்கும், கல்வி கற்பவர்கள் உயர் நிலை அடைவார்கள், உயர் நிலையை அடைய தங்கள் முயற்சியை தொடர்ந்து செய்வார்கள், செலவுகள் அதிகரிக்கும். இன்றைய நாள் இனிய நல்ல நாளாக அமையும். இன்று நீங்கள் சிவகாம சுந்தரியை வணங்கி அவர் அருளாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள். ரிஷபராசி. இன்றைய நாள் இனிய நல்ல நாளாக அமையும். தொட்ட காரியங்கள் அனைத்தும் சிறப்பாக நடைபெறும். அரசு ஆதரவு கிடைக்கும், முக்கியஸ்தர்களின் உதவி கிடைக்கும், தொழில் வியாபாரம் லாபகரமாக நடைபெறும், நன்மைகள் மேலோங்கும் நாள். எதிர்பாலினத்தவரால் தன லாபம் உண்டாகும், தேக ஆரோக்கியம் கூடும், தேகப்பொழிவு உண்டாகும், பிறருக்கு உபகாரம் செய்வர், கல்வியில் நல்ல முன்னேற்றமும் வெற்றியும் பெறுவர், பெரும் சந்தோஷம் உண்டாகும், நல்ல உணவு வகையில் கிடைக்கும், எல்லா வகையிலும் நற்பலன்களே நடைபெறும். இன்று லட்சுமி துர்க்கையை வணங்கி அவர் அருளாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள். மிதுன ராசி. இன்றைய நாள் மனத்தெம்பும் மகிழ்ச்சியும் உண்டாகும் நாள். எல்லா வகையிலும் சுகமும் நிம்மதியும் ஏற்படும், தொழில் வியாபாரம் லாபம் தரும், வேலை உத்தியோகத்தில் உங்கள் திறமை பழிச்சிடும், தன்னம்பிக்கை கூடும், எல்லா முயற்சிகளும் வெற்றி பெறும், கணவன் மனைவி உறவு நன்றாக இருக்கும், பகைவர்கள் தோற்று ஒதுங்குவார்கள், புதிய நண்பர்கள் சேர்க்கையும் அதனால் நன்மையும் ஏற்படும், மனதில் தைரியமும் புதிய உற்சாகம் உண்டாகும், வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள், நல்ல தூக்கம் உண்டாகும், பிரிந்தவர்கள் ஒன்று கூடுவார்கள். இன்று ஸ்ரீராமரை வணங்கி அவர் அருளாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள். கடகராசி. இன்றைய நாள் உங்களுக்கு வீட்டில் குழப்ப நிலை உண்டாகும், வயிற்றுப்போக்கு வயிற்று நோய்கள் உண்டாக வாய்ப்புகள் ஏற்படும், துணைக்கும் உடல்நிலை குறைபாடுகள் ஏற்படும், வாகன சுகம் குறையும், ஒரு விதமான பயம் மனதில் தோன்றும், காரியங்கள் தடை தாமதங்களை சந்திக்கும், பணிபுரிபவர்களின் உதவியை நாடுவீர்கள், வருவாய் சீராகவே இருக்கும், செலவுகள் அதிகரிக்கும், தொழில் வியாபாரம் சுமாரான லாபத்தை தரும். இன்றைய நாள் கவனமாக செயல்பட வேண்டிய நாள். இன்று நீங்கள் மகாலட்சுமியை வணங்கி அவர் அருளாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள். சிம்மராசி. இன்றைய நாள் உங்களுக்கு சந்திராஷ்டம நாளாக அமைகிறது. மறதிகள் காரணமாக பொருட்கள் தொலைந்து போகவோ காணாமல் போகவோ திருடு போகவோ வாய்ப்புகள் உண்டு, காரிய தடை தாமதங்களை சந்திக்கலாம், செயல் தடமாற்றம் ஏற்படும், வார்த்தைகளில் கவனம் வேண்டும், சர்ச்சையான பேச்சு மற்றவர்களுடன் மனக்கசப்பை உண்டாக்கும், செலவுகள் கூடும், வயிற்று நோய் உண்டாகும். 8இல் சந்திரன் சுகமானவர் அல்ல. இன்று நீங்கள் வீர ஆஞ்சநேயரை வணங்கி அவர் அருளாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள். கன்னிராசி. இன்றைய நாள் உங்களுக்கு நற்பலன்களையே சந்திக்க இருக்கிறீர்கள்.
எல்லா வகையிலும் நற்பலன்களே ஏற்படவிருக்கின்றன. தொழில் வியாபாரம் முன்னேற்றம் காணும். வேலை செய்யும் இடத்தில் உங்கள் அந்தஸ்து உயரும். தந்தையின் மூலமாக நன்மைகளை பெறுவீர்கள். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். புகழ் ஓங்கும். புண்ணிய காரியங்களில் மனம் செல்லும். கோயில் குலப்பணிகளில் இறங்குவீர்கள். இந்த காலகட்டத்தில் சுகம் சந்தோஷம் அதிகரிக்கும். தொழில் வியாபாரம் சீரானதாக நடைபெறும். கல்வி கற்பவர்கள் பயனடையும் காரியங்கள் நடைபெறும். இன்று நீங்கள் சாமுண்டீஸ்வரி தாயை வணங்கி அவர் அருளாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள். துலாம் ராசி, புதிய வாகனங்கள் வாங்க நல்ல நாள். போஜன சுகங்கள் உண்டாகும். பல வழிகளிலும் பணம் வந்து சேரும். பயணங்கள் நன்மை உண்டாக்கும். ஆரோக்கியம் மேம்படும். பெரிய மனிதன் என்ற பெயர் கிடைக்கும். அரசு ஆதரவு உண்டாகும். திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். பொருளாதாரம் வலுப்பெறும். தொழில் வியாபாரம் லாபகரமாக நடைபெறும். வேலை உத்தியோகத்தில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும். பேச்சில் இனிமையும் உற்சாகமும் நிறைந்திருக்கும். துணையுடனான உறவு புதிய பரிமாணத்தை எட்டும். புதிய உடைகள் ஆபரணங்களை அணிந்து மகிழ்வீர்கள். இன்று நீங்கள் நற்பலன்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள். விருச்சிக ராசி, இன்றைய நாளில் உங்கள் எதிரிகள் நாசமடைவார்கள். நோய்கள் நீங்கி ஆரோக்கியம் உண்டாகும். பொருளாதார நிலை வலுவானதாக அமையும். பயண சுகம் ஏற்படும். தொழில் வர்த்தகம் லாபகரமான அமையும். வேலை தேடுபவர்களின் முயற்சிகள் வெற்றி பெறும். நண்பர்கள் முன்வருவார்கள். உங்கள் காரியங்களில் முன்னேற்றம் செயல்திறன் மேம்படும். துணையின் மூலமாக உங்கள் வருவாய் உயரும். நற்பெயரை சம்பாதிப்பீர்கள். இன்று நீங்கள் கார்மேக வண்ணன் கண்ணனை வணங்கி அவர் அருளாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள். தனுசு ராசி, இன்றைய நாள் உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும். மற்றவர்களின் மேல் வெறுப்பு ஏற்படும். தொழில் வியாபாரம் இயல்பாக நடைபெறும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உயர் அதிகாரிகளின் பாராட்டை பெறுவார்கள். உங்கள் செயல்பாடுகள் இன்று மற்றவர்கள் பார்வையில் வித்தியாசமாக தெரியும். நோய்கள் பற்றி வருந்தலாம். குழந்தைகள் மேல் அதிக அக்கறை காட்ட வேண்டியிருக்கும். இன்று நீங்கள் கலவையான பலன்களையே சந்திக்கவிருக்கிறீர்கள். இன்று நீங்கள் ஐயப்ப பகவானை வணங்கி அவர் அருளாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள். மகர ராசி, இன்றைய நாள் உங்களுக்கு மனதில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் ஏற்படும். போஜன சுகம் உண்டாகும். லாபம் அதிகரிக்கும். குடும்பத்தில் நிம்மதி குடும்ப சுகம் ஏற்படும். துணை மக்களுடன் மகிழ்ச்சியாக பொழுதை கழிப்பீர்கள். மன கஷ்டங்கள் நீங்கி மகிழ்வீர்கள். மதிப்பு அந்தஸ்து உயரும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். மற்றவர்களுடன் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது. கல்வி கற்பவர்களின் திறமை படிச்சிடும். தொழில் வியாபாரம் லாபகரமாக நடைபெறும். வேலை சம்பந்தமான பயணங்கள் ஏற்படும். உறவினர் வருகை மகிழ்ச்சி தரும். இன்று நீங்கள் கல்யாண ராமரை வணங்கி அவர் அருளாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள். கும்பராசி, இன்றைய நாள் உங்கள் செயல்பாடுகள் மற்றவர்களின் கவனத்தை கவரும். பொருளாதார வலிமை உண்டாகும். சுகமும் நிம்மதியும் உண்டாகும். துணையுடன் வெளியில் சென்று மகிழ்ச்சியாக பொழுதை கழிப்பீர்கள். குழந்தைகள் நிலையில் அதிக ஆர்வமும் அக்கறையும் உண்டாகும். தொட்ட காரியங்கள் துலங்கும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். சகோதர நன்மைகள் ஏற்படும். எல்லா முயற்சிகளும் வெற்றி பெறும். புதிய நண்பர்கள் சேர்க்கை அவர்களால் உற்சாகமும் அதிகரிக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு இனிய நல்ல நாளாகவே அமையும். இன்று நீங்கள் காசி விஸ்வநாதரை வணங்கி அவர் அருளாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள். மீனராசி, இன்றைய நாள் உங்களுக்கு தேக சௌக்கியம் மேம்படும். மனதில் திருப்தியும் மகிழ்ச்சியும் உண்டாகும். பணவரவு திருப்திகரமானதாக அமையும். பயணங்கள் சோர்வை தந்தாலும் வருவாய் உண்டாகும். சேவை தொழில் கூட்டுத் தொழில் லாபம் தரும். மற்றவர்களின் பாராட்டை பெறுவீர்கள். வேலை செய்யும் இடத்தில் உங்கள் திறமை பளிச்சிடும். தாயின் உறவு மகிழ்ச்சி தரும். கல்வி கற்பவர்கள் சிறப்படைவார்கள். குழந்தைகள் தங்கள் இஷ்டத்துக்கு செயல்படுவார்கள். இன்று நீங்கள் கனபரமாத்மாவை வணங்கி அவர் நல்லாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.